திரு பாண்டே, நீங்க சொல்லுங்க. இப்போ மே 16ஆம் தேதி தமிழகத்துல தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தேர்தல் களம் இப்போ சூடு பிடிச்சிருக்க நிலையில இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி இப்போ தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் இந்த தேர்தல் குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. நன்றி பிரவீன். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன போல ஏப்ரல் 22ஆம் தேதி வரக்கூடிய அடுத்த மாசம், இப்போ வந்து மார்ச் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 22ஆம் தேதி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் சரியா இருக்குது. 50 நாட்கள் கழித்து ஏப்ரல் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. நம்ம வந்து இப்போ வந்து விருப்ப மனு பாரதிய ஜனதா உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பல கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட தேமுதிக உள்ள கட்சிகள் விருப்ப மனுக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. சோ அந்த விருப்ப மனு வந்து அடுத்த கட்டமாக அதிகாரப்பூர்வமாக அவருடைய கட்சி சார்பில் நடக்கும்போது வேட்பு மனுவாக மாறுகிறது. அப்படி கட்சி சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய முதல் நாள் ஏப்ரல் 22 அன்று முதல் வேட்புமனு தாக்கல் தமிழகத்தில் துவங்குகிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி 7 நாட்களுக்குள்ளாக ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. மறுநாள் ஏப்ரல் 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகின்றன. வாபஸ் வாங்குவதற்கான கடைசி நாளாக மே 2ஆம் தேதி இருக்கிறது. ஏப்ரல் 30ஆம் தேதி எந்தெந்த வேட்புமனுக்கள் எல்லாம் ஏற்கப்படுகின்றன, எந்தெந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன, எந்தெந்த மனுக்களில் முழுமையான தகவல் இல்லை, யார் யாரெல்லாம் முழுமையான பணம் கட்டவில்லை, யார் யாரெல்லாம் பரிந்துரை பட்டியலில் முழுமையான கையெழுத்து பெறவில்லை, அனெக்சர் எல்லாம் எது இணைப்பு தாள்கள் எல்லாம் எது இணைக்கவில்லை என்பதெல்லாம் பார்த்து ஏப்ரல் 29ஆம் தேதி பரிசீலனை நாள் இறுதிக்கட்ட வேட்புமனு தாக்கல் முடிவு பெற்ற பிறகு ஏப்ரல் 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்து மொத்தமாக எத்தனை வேட்பாளர் என்று தெரிவிக்கப்படும். அதற்கு அடுத்ததாக இன்னும் மேலும் 3 நாட்கள் கொடுத்து கட்சியில பல சமயம் என்ன செய்வார்கள், ஏதேனும் ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அவருக்கு பதிலாக மாற்று வேட்பாளர், டம்மி வேட்பாளர் சொல்லக்கூடிய மாற்று வேட்பாளரை அறிவித்திருப்பார்கள். அப்படி மாற்று வேட்பாளர்கள் வாபஸ் பெறுவதற்கும் வேறு கட்சிகளுடைய உடன்பாடு, கடைசி நேர பேச்சுவார்த்தை, கட்ட உடன்பாடு போன்ற விஷயங்கள்ல கூட்டணி கட்சிகள் வாபஸ் பெறுவதற்கும் எல்லா விதமான விஷயங்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து சமரசத்துக்கு பிறகு வேட்புமனை வாபஸ் பெறுவதற்கும் எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பாக மே மாதம் 2ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. சோ மே மாதம் 2ஆம் தேதி மாலை 5-6 மணி அளவில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்று தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5,80,00,000 வாக்காளர் இருக்கக்கூடிய நிலைமையில இது வந்து 234 தொகுதிக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. மே 2ஆம் தேதி முழுமையான வேட்பு மனுக்கள் வாபஸ் முடிந்த பிறகு மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன பார்த்தோம்னா, எல்லா ஊர்களிலுமே தேர்தல் நடக்கக்கூடிய 5 மாநிலங்களையும் பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல், வேட்புமனு வாபஸ், வேட்புமனு பரிசீலனை, இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் எல்லாமே முடிந்து ஒரு வாரத்துக்கு உள்ளாக வாக்குப்பதிவு நாள் நடக்க தமிழகத்தில் மட்டும் மிக ஆச்சரியப்படத்தக்க வகையில் மே 2ஆம் தேதியே வந்து வேட்புமனுக்கள் வாபஸ் பெற 14 நாட்கள் கழித்து, கிட்டத்தட்ட 2 வாரங்கள் கழித்து மே 16ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடக்கிறது. மே 16ஆம் தேதி தமிழகத்தில் வியாழக்கிழமை என்று நினைவு, மே 16 வியாழக்கிழமை என்று தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. 2ஆம் தேதி வாபஸ் பெற முடிகிறது. மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. மே 16ஆம் தேதி தமிழகம் முழுக்க, தமிழகம், பாண்டிச்சேரி, கேரளா 3 மாநிலங்களுமே ஒரே நாளில் வாக்குப்பதிவு நடக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தொகுதியிலும் அனைவருமே மே 16ஆம் தேதி வாக்களிக்க இருக்கிறோம். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை சிறப்பு அம்சமாக, ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக, ஒரு கவனிக்க வேண்டிய அம்சமாக மே 2ஆம் தேதி வேட்பு மனுக்கள் வாபஸ் எல்லாம் முடிந்த பிறகு 2 வார அவகாசம் இருக்கிறது. இப்ப அசாம் போன்ற மாநிலங்களில் 6 கட்டங்களாக 7 கட்டங்களாக, கூச்பிகார் உள்ளிட்ட பகுதிகளில் 7 கட்டங்களாக வேட்புமனு தாக்கல் நடக்கிறது, வாக்குப்பதிவு நடக்கிறது. அங்க வந்து பல கட்டங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் வேட்புமனு தாக்கல், வேட்புமனு வாபஸ், வேட்புமனு பரிசீலனை எல்லாம் வேறு கட்டங்கள் நடக்குது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடந்தாலும் கூட ஏப்ரல் 22ஆம் தேதியே இந்த ப்ராசஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக வேட்புமனு தாக்கல் நடக்கிறது. அந்த ப்ராசஸ் முடிவு பெறுவது ஏப்ரல் 19ஆம் தேதி, மன்னிக்கணும், மே 19ஆம் தேதி தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதி நடக்கிறது. அதற்கு 3 நாட்கள் கழித்து 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்துடைய தற்போதைய ஆட்சி தொடரப்போகிறதா, தமிழகத்தில் புதிய ஆட்சி மலரப் போகிறதா, தொங்கு பாராளுமன்றம் அமைப்போகிறதா, முழுமையான பலத்தோடு புதிய அரசு அமைப்பு போகிறதா, தற்போதைய அரசு தொடரப்போகிறதா என்ற அத்தனை கேள்விகளுக்கும், அதிமுகவுடைய ஆட்சி நீடிக்கப் போகிறதா, அதிமுகவுடைய ஆட்சி மாறப்போகிறதா என்ற அத்தனை கேள்விகளுக்குமான விடை மே 19ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். மே 19 நமக்கு தெரியும். மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவடைகிறது. மே 19ஆம் தேதி மன்னிக்கணும், மே 16ஆம் தேதி வாக்கு பதிவு நடக்கிறது. மே 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. கிட்டத்தட்ட 2 வார இடைவெளி வேட்புமனு வாபஸ் பெற்ற பிறகு 2 வார இடைவெளிக்கு பிறகு இந்த வாக்குப்பதிவு நடக்கிறது. இந்நிலையில் சமூக ஆர்வலரும் அரசியல் நோக்கருமாக இருக்கக்கூடிய திரு பெருமாள் மணி நம்முடைய இருந்திருக்கார். திரு பெருமாள் மணி, வணக்கம், எங்களுடைய இணைந்ததுக்கு நன்றி. இந்த வாக்குப்பதிவு நாள் இதெல்லாம் நம்ம பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னிபிகண்டான விஷயம், ஒரு முக்கியமான விஷயமா நான் கவனம் பெறணும்னு நினைக்கிறேன். மே 2ஆம் தேதி வாக்கு மனுக்களை எல்லாம் வாபஸ் பெறக்கூடிய நாள் இருந்த பிறகு நம்ம ஊர்ல மட்டும் வாக்குப்பதிவு என்பது மே 16ஆம் தேதி, கிட்டத்தட்ட 14 நாட்கள் 2 வாரங்கள் கழித்து தான் வந்து
வாக்குப்பதிவு நடக்கிறது. இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, இதனால என்ன விஷயங்கள்ல ஒரு திருப்பூர் வழக்கமான வேற டேட் அவ்வளவுதான். அது 3ஆம் தேதியா இருந்தா 5ஆம் தேதியா இருந்தா 8ஆம் தேதியா இருந்தா 16ஆம் தேதியா இருந்தா எந்த தேதியா இருந்தா பார்க்கணுமா, இல்லாட்டி அதுல ஏதாவது சிக்னிபிகன்ஸ் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா பெருமாள்மணி? இல்ல கண்டிப்பா இருக்குதுங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அஸ்ஸாம்ல 2 கட்டமா தேர்தல் நடக்குது. அப்படி 2 கட்டமா தேர்தல் நடக்கும்போது ஒவ்வொரு கட்டத்தினுடைய அந்த இடைவெளி நீங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி மனு வாபஸ் பெறுவதற்கும் கடைசி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கும் தேர்தலுக்குமான இடைவெளியை குறுகி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி 6 கட்டமாக நடக்கக்கூடிய மேற்கு வங்காளத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலுமே வேட்புமனு வாபஸ் பெற்ற பிறகு அந்த தேர்தல் தேதி அது அங்க உள்ள சட்டம் ஒழுங்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த மாநிலம் சார்ந்த சில சிக்கல்களோடு இது தொடர்புடையது. ஆனால் நீங்க தென் மாநிலங்களை ஒப்பீட்டளவில் பார்த்தீர்களே ஆனால் ஒப்பீட்டளவில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலங்களிலுமே நமக்கு 2 வார இடைவெளி இருப்பது என்பதே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை மிகவும் அமைதியான முறையில் நடத்திவிட முடியும். அப்புறம் ஒரு பெரிய டிஸ்டர்ப்டு பூத்ஸ் அந்த மாதிரியான கவனிக்கத்தக்க இது பூத்துகள் எதுவும் இல்லை என்கிற அளவிலேயே இது தமிழகம் தென் மாநிலங்கள் தேர்தலுக்கு சிறப்பாக தயாராகிறது என்பதற்கும் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்பதற்குமான ஒரு குறியீடாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, எலெக்ஷன் நடைபெறுகிறது என்பது சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிறது ரொம்ப குறிப்பிட்டீங்க. நிச்சயமாக 4 மாநிலங்களுமே தமிழக தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. பீகார், யூபிஓ போல தேர்தல்கள்ல வாக்குப்பதிவில் மிகப்பெரிய மோதல் நடந்ததுல நம்ம பாக்குறோம். நம்ம பெரிய அளவுல இல்ல. சில சமயங்கள் விமர்சிக்கும் போது மட்டும்தான் பீகாரை போல மாறி செஞ்சு சொல்றோமே தவிர தமிழ்நாடாகட்டும், கேரளாவாகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும் ஒரு பெட்டரான ஒரு எலெக்ஷன் தான் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, நம்ம மறக்க முடியாது.